அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்கள். சவுதி அரேபியாவில் தற்போது ரியாத் மற்றும் ஒரு சில பகுதிகளில் ஐஸ் கட்டி மழை, அதே போல் தூசியுடன் கூடிய காற்று மற்றும் இன்னும் சில பகுதிகளில் அதிகமான மழை பெய்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத் நாட்டிலையும் நாளைய தினம் கடும் மழை பெய்யலாம், இடி மின்னலுடன் கூடிய மழை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் கத்தா 2 அபு ஃபத்தீரா இன்றைய தினம் விடிய காலை 1 மணிக்கு மின்சாரம் போகும், காலை 5 மணி வரைக்கும் அது நீடிக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய மின்சார அமைச்சகம். சில நேரங்களில் தாமதமாகினாலும் சொல்ல தெரியாது இல்லையா, அதனால் நைட்டுக்கே ஃபோனை சார்ஜில் போடுங்க. சார்ஜில் போட்டுக்கிட்டே தூங்காதீங்க. ஃபுல்லாகின பிறகு ஒயர்லேருந்தும் கலட்டிடுங்க. இன்ஷால்லா ரொம்ப கவனமாக இருங்க. இது அபு ஃபத்தீரா கத்தா 2 இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இனி வரும் நாட்களில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டாகவே எங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்களுடைய நேவி கப்பல்கள், அதாவது கடற்படை கப்பல்கள் இதுக்கு முன்னாடி வராமல் இருந்தது, இப்போ எல்லாமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் உள்ள முதன்முறையாக நுழைஞ்சிருக்குது அப்படின்றது மேலதிக தகவல். என்ன நடக்கும்? இப்போதைக்கு அல் ஜரீதாவில் வெளியாகின தகவலின் அடிப்படையில் சமாதான பேச்சுவார்த்தைக்கான அனைத்து தலைமைகளும் இஸ்லாமாபாத்தில் ஒன்று கூடியிருப்பது தெரிய வந்திருக்குது. அமெரிக்காவின் வைஸ் பிரசிடெண்ட், அதே மாதிரி இன்னும் சில முக்கிய பிரமுகர்கள், அதே போல் ஈரானுடைய முக்கிய பிரமுகர்கள், வெளிவிவகார அமைச்சர் அர்காஸ் அப்பாசி உட்பட அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த அமைதி பேச்சுவார்த்தை மொத்தமாக முடிஞ்சு லெபனான் உட்பட அனைத்து நாடுகளிலும் சமாதானம் நிலவ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். பார்க்கலாம் நாளை தினம் என்ன மாதிரியான ரிப்போர்ட் வருது அப்படின்னு. அதே மாதிரி குவைத் நாட்டில் எந்த ஒரு ஆபத்தும் கடந்த 24 மணி நேரத்தில் வரல அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியையும் குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே நல்ல விடயம். அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி அனைத்து பகுதிகளிலையும் அதிரடியான சோதனைகளை முன்னெடுத்து வராங்க. விசேடமாக கடைகளில் தான் இந்த சோதனைகள் நடக்குது. ₹1 கூட, ஒரு ஃபீல்ஸு கூட அதிகமாக விலை வச்சு விற்றாங்கன்னா கடை முதலாளிகள் சோழி முடிஞ்சது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம் கடைகளில் இருக்கக்கூடியவங்க. அதி நவீன தொழில்நுட்பத்துடன் அதி ஆபத்தான வெடிப்பொருட்களை தயாரித்து அரபு நாடுகள் மற்றும் ஈராக் மற்றும் சிரியா இது போன்ற நாடுகளுக்குள்ள முக்கிய பிரமுகர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டம். பிடிபட்ட ஒரு பெண் உட்பட 4 ஆண்கள். இந்த நிலைமை தொடர்ந்தால் ஹிஸ்புல்லாவினுடைய ஆக்கிரமிப்பு இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஹிஸ்புல்லா டீம் சைலண்ட்டாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் லெபனானுக்கு நல்லம். இல்லைன்னா எல்லாருக்குமே தெரியும் பாலஸ்தீனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு. எல்லாம் வல்ல இறைவன் தான் பாதுகாக்கணும். பார்ப்போம், இந்த முறை இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லது. அதே மாதிரி அது வரைக்கும் ஈரானுடைய படைகளும் சரி, அதே மாதிரி இந்த ஹிஸ்புல்லாவுடைய கும்பலும் சரி கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்கன்னா நாட்டுக்கு நல்லது. பார்ப்போம். என்ன தம்பி, ஏதோ கிஃப்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னீங்க, கிம்பலா? என்னது கிம்பல்னா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிலர். இதுக்கு பேர் தான் கிம்பல். அதாவது ஒரு ஃபோனாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், ஓட்டோவாக நம்ம கையில் வச்சுட்டு எடுக்காமல் அது ஆட்டோமேட்டிக்காகவே வீடியோ எடுக்கும். எவ்வளோ தான் நேங்கள் இருந்தாலும் அசைஞ்சாலும் நேராக வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் அது. இதை இப்போ நான் கீழே அவர் டேபிளில் வச்ச பிறகு பாருங்கள், ஓட்டோவாக நான் எந்த பக்கம் போனாலும் என்னை திரும்பி அது ஆட்டோமேட்டிக்காகவே வீடியோ எடுக்கும். அது மாதிரியான ஒரு சிஸ்டம். என்னுடைய கேட்ஜெட்கள் புதுசாக ஏஐபியால் வழங்கி அதை பாருங்கள். SAR The main is 100 chips. This one, the big channel. Okay. RS4 and Sony ZV-E10 as the Sigma lens. Lens.
auto detecting. بابر البرد يا جماعة الخير على طريق الرياض القصيم السريع. هذا ما شاء الله الكريم ما شاء الله تبارك الله. جنوب رمية. بسيطة الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله والشكر لله. لا ان شاء الله انها خفت ان شاء الله. يا ساتر يا رب. هذا الارض بيضاء